இந்த அபான்ஸ் நிறுவனமானது இன்று இங்கே யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு அருகிலே والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين அந்த ஹீரோவில் வந்து புதுசாக வந்து பைக் அந்த சூல் பைக் வந்து லீஸில் கொடுக்குற பாருங்க. உறவுகளே வணக்கம். நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட அபான்ஸ் ஃபினான்ஸ் திறப்பு விழா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த திறப்பு விழாவில் வந்து அபான்ஸ் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே வந்திருந்தவை. அது முக்கியமாக நல்லூர் திருவிழாக்காளர் அவருக்கென்றே ஒரு ரசிகரை கொண்ட பிரசன்னா குருக்களும் வந்து திறப்பு விழாவுக்கு வந்திருந்தவர். அதோட வந்து மற்ற மத தலைவர்களும் வந்து வந்திருந்தவர். மற்ற இந்த அபான்ஸ் ஃபினான்ஸ் மூலம் வந்து நன்மை அடையலாம் சொல்லி எல்லாம் பார்ப்போம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க நகை அடகு வைக்கக்கூடிய வசதிகள், மற்றது தனிநபர் கடன், வாகன குத்தகை, மற்ற சேமிப்பு கணக்கு, நிலையான வைப்பு, மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைபேசி வந்து மாத தவணையில் எடுக்கப்படும் சொன்னாலும் அபான்ஸில் வந்து அவர்களை வந்து கதைத்து அதை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா வசதிகளும் வந்து இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து அபான்ஸ் ஃபினான்ஸுடன் வந்து தொடர்பு கொள்ளலாம். அது எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து எல்லாமே காட்டிக்கொள்கிறேன். இப்போ வந்து திறப்பு விழா முழுமையாக பார்ப்போம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க திறப்பு விழா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உறவுகளே வணக்கம். பார்த்தீங்க சொன்னால் இது வந்து ஸ்டான்லி ரோட். இதில் பார்த்தீங்க சொன்னால் ஏபிடிபி கேம்ப் இருக்குது பாருங்க. ஸ்டான்லி ரோட் ரயில்வே டெக் அது கழிஞ்சு வந்தோடனே பாருங்கள் இந்த இடத்துல வந்து அபான்ஸ் ஃபினான்ஸ் வந்து புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்க சொன்னால் கொஞ்சம் தூரம்னா ஏரியாக்குள்ளே சந்தி வரும் பாருங்கள். கொண்டா கொம்பனி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான். நம்ம வந்து புதிதாக திறக்கப்பட்ட அபான்ஸ் ஃபினான்ஸ் கிளையை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
வரவேற்போம் வண்ண வண்ண அனைவருக்கும் relocation event of Rav Jafram Raj. Thank you for gracing this occasion with your presence. இன்று பிரதம அதிதியாக வந்திருக்கும் எமது தலைமை காரியாலய உத்தியோகத்தர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சக ஊழியர்கள், எமது மனமார்ந்த வாடிக்கையாளர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் இந்த நல்நாளிலே அன்போடு வரவேற்கின்றோம். First of all, to begin the ceremonial procedures, I would like to cordially invite to light up the oil lamp as the Sri Lankan tradition that has been passed on through the generation. திரு பிரசாத் சமந்த அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Suranga V. Vikrama, Head of Fund Mobilization. Senior Manager Goalwar, Mr. Dibutu Senrat. திரு திபுத்து செனரத் அவர்களை, Head of Branches, Mr. Dilip Dharmaratna. திரு திலீப தர்மரத்ன அவர்களை, Senior Manager IT and Administration, Mr. Manpur Rajakaruna. திரு மனோர ராஜகருணா அவர்களையும், Mr. Samantha Gunawardena, Regional Manager. திரு சமந்த குணவர்தன அவர்களையும், Mr. Ranjit Kalyanand, Regional Manager. திரு ரஞ்சித் கல்யாணந்த அவர்களையும், மேலும் இந்த கிளையின் முகாமையாளர் திரு ருஷாந்தன் அவர்களை, தொடர்ந்து கவிராஜ் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எமது வாடிக்கையாளர்களில் திரு சுதர்மன் அவர்களையும், திரு ஜனார்த்தனன் அவர்களையும், திரு சிவஜோகநாதன் அவர்களையும், செல்வி அபிஷா அவர்களை இவ்விடத்திற்கு அழைக்கின்றோம். மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு. திரு வசந்தன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். பஜாஜ் பிராந்திய முகாமையாளர் திரு வசந்தன், எங்களோடு வியாபாரத்தில் இணைந்திருக்கும் மதியழகன் அவர்களையும் இந்த இடத்திற்கு மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
समेगामान् कामकामायमख्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वीराय वै श्रवणाय महाराजाय नमः। ॐ सदमानं भवति सदा यः पुरुषः सधेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु। எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியோம் பராபரமே. எல்லாம் வல்ல இறை பேராற்றலினுடைய கருணையினால் இந்த அபான்ஸ் நிறுவனமானது இன்று இங்கே யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு அருகிலே அமைய பெற்றிருக்கின்றது. இந்த அபான்ஸ் நிறுவனமானது இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பயன் தரும் வகையில் மிக எளிமையான பல திட்டங்களை வழங்கி வருகின்றது. எனவே இந்த நிறுவனத்தின் மூலம் எங்களுடைய இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும். மேலும் இந்த நிறுவனமானது பல வகைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை பேராற்றலை வேண்டி வணங்கி இங்கே இந்த ருஷாந்தன் அவர்கள் இந்த பகுதியிலே இந்த நிறுவனத்தின் முகாமையாளராக இருக்கின்றார். அவர்களுக்கும் வாழ்த்து கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிலே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருக்கள் ஐயாவை கௌரவிக்கும் முகமாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படும். தொடர்ச்சியாக அபான்ஸ் நிதி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்திலே அனைவரையும் ஒன்று கூட்டிய தாய்விற்காக மக்கள் நன்றி சொல்லுகின்றோம், வைப்போட்டித்து வருகின்றோம். சிறப்பாக இந்த இடத்திலே இவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு நீர்தான் துணையாக இருந்து வந்திருக்கின்றது. இவற்றுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த நிதி நிறுவனமானது துணையாக அமையவும் இந்த நிதி நிறுவனத்திலே நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய பல்வேறு முயற்சிகளின் ஊடாக வளர்ந்து வரவும் இந்த இதிலே பணியாற்றுகின்ற முகாமையாளர்கள், பணியாளர்கள், வந்து போகின்ற ஒவ்வொரு மக்களும், ஊழியர்களும் பயன்பெறவும் அதன் மூலமாக உண்மை மாட்சிமைப்படுத்தவும் நீர்தான் அருள் புரிந்தனர். எவ்வித ஆபத்துக்களும் ஏற்படாத வண்ணம் உம்முடைய பராமரிக்கும் கரங்களுக்குள்ளே வைத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இவர்கள் தங்களுடைய மாண்பை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே என்றும் உண்மையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ நீர்தான் இவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தியவர்களும் பாதுகாத்தவர்களும் இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى عباد الله الصالحين أما بعد. இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு ஆசை புரிய மத தலைவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் உட்பட முகாமையாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம், ஆய்வுவான். இன்று புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த அபான்ஸ் ஃபைனான்ஸினுடைய இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் இந்த நிறுவனம் எமது நாட்டில் பல வகையான சேவைகளை செய்து வருகின்றது. அந்த வகையில் இதன் மூலம் எங்களுடைய நாட்டு மக்கள் அதிகமான பிரயோஜனங்கள், பயன்களை அடைகின்றார்கள்.
இந்த நிறுவனம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் இந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளர்கள் ஊழியர்களுடைய அந்த சேவைகள் மென்மேலும் உயர வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் இந்த நேரம் இறைவனிடம் ஆசி கூறி விடைபெறுகின்றேன். To deliver the welcome speech. Good morning and vanakkam. It gives me great pleasure to warmly welcome you all for this relocation ceremony of Jaffna branch of Avans Finance PLC. First and foremost, I warmly welcome our chief guest, Mr. Prasad Samanta, the Chief Financial Officer of Avans Finance PLC. Furthermore, Head of the Department, Mr. Suranga Vikraman, and other senior management team, regional and branch management. எங்களுடைய வாடிக்கையாளராக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்பும் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நிச்சயமாக இங்கு முன்னெடுக்கப்படும். எங்களிடம் இருக்கின்ற பலதரப்பட்ட சேவைகள் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது கடன் வசதிகள், தங்க கடன் வசதிகள், தங்க நகை கடன் வசதிகள், நிலையான வைப்பு, சேமிப்பு கணக்கு போன்ற பலதரப்பட்ட நிதி சேவைகள் எம்மால் மிகவும் சிறந்து பயிற்சிவிக்கப்பட்ட தரமான எங்களுடைய ஊழியர்களின் ஊடாக இந்த சேவை இங்கு இன்றிலிருந்து புதிதாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய பிரதிநிதி அவர்களை தலைமைகளை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம், சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Jaffna branch relocation is a very special moment for Avans Finance PLC. First of all, I would like to get the permission from my all distinguished guests, members of the management team, our customers, my senior managers, my colleagues in the staff, and all ladies and gentlemen. This is actually indeed a great pleasure to be the chief guest of this relocation ceremony, and I also consider this as a new branch as we had Jaffna operation in fairly in a small scale, but with these all changes and with new branch management team, we are going to expand the business in Jaffna region significantly. Therefore, I would like to congratulate Rushantan branch manager, who has come long way early in Jaffna branch as the head of recovery of the region, actually regional recovery head, and then he's been promoted as the branch manager, and now he has a new branch with all facilities, and I'm very much sure he's going to do a good service. For your information, the Avans Finance PLC is not a standalone company. It's a part of a big group in Sri Lanka. If you take Avans Group, there we have about actively operating more than 25 companies, 11,000 employees. And if you go anywhere in Sri Lanka, you will see the Avans showroom. There we have more than 400 Avans showroom. And we have 24 branches also with Avans Finance. So wherever our client do the transaction, he is in utmost convenience in settlement. You can approach any bank, any showroom, any other. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதிய யாழ்ப்பாண கிளை சிறப்பான வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த கிளை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தேங்க்யூ.
நன்றி. அழைக்கின்றோம். நிகழ்விற்கு திரு தில்ஷான் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய முச்சக்கர வண்டிக்கான துறப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு We are delighted to welcome our all gold loan customers and the FD customers and the leasing customers to place their trust and the confidence with the Abbas Finance. Shantan, branch manager, Jaffna branch to deliver the vote of thanks. Thank you very much. பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு திரு ஜெயராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் நகரின் அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கிளையை புதிய இடத்திற்கு இடமாற்ற திறப்பு வைப்பதில் நல்ல காலநிலை சூழலை தங்கள் குழுவினருக்கு நன்றிகள். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு ஆசிரியரை வழங்கி வணக்கத்துக்குரிய இந்த மதகுரு, வணக்கத்துக்குரிய அருட்தந்தை, மதத்துக்குரிய வியாழதேவி, மதத்துக்குரிய அவர்களுக்கு நன்றிகள். இப்போ அந்த ஹீரோவில் வந்து புதுசாக வந்த பைக், அந்த ஜூம் பைக்கும் வந்து இன்றைய தினம் வந்து லீஸில் கொடுக்குற பாருங்கள்.
சொன்னால் சிற்றுண்டி கொடுக்குற வைபவம்